அன்பார்ந்தவர்களே, அப்படியானா உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் விரும்பக்கூடிய கேள்விதான், இந்த அழிவு இவ்வளெல்லாம் சோதனை இவங்களுக்கு எதற்காக? அன்பார்ந்தவர்களே, அதுவும் ஹதீஸ் படி அல்லாஹ் அவங்களை தெரிவு செஞ்சிருக்கிறான் இந்த தியாகத்துக்காக. இதான் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அபு உஸைப் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அதில் வர்ற பிரச்சனை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்த நேரத்தில் அத்தானி ஜிப்ரீல் பில் ஹும்மா வத்தாவும், ஜிப்ரீல் என்ற காய்ச்சலையும் அதாவது குளரான சொல்லக்கூடிய தாவும் அதையும் எடுத்துட்டு வந்தான். காலத்தில் ஹும்மா ஃபில் மதீனா, மதீனாவுக்கு காய்ச்சல், அது அல்லாட ஏற்பாடுபடி கிடைச்சி வந்துட்டு, தாவும் ஒரு சில இலா ஷாம், இந்த தாவும் சில கொரோனா நோய் அது ஷாமுக்கு அனுப்பப்பட்டது. உங்களுக்கு தெரியும், மதீனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனதோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போட்டவங்க பெரும் கஷ்டப்பட்டாங்க காய்ச்சலா. ரசூலுல்லாஹ் துஆ கேட்குச்சுனா, துஆ கேட்டான், அந்த காய்ச்சல் இன்னொருத்துக்கு மாற்றப்பட்ட நான் பார்க்குறோம். அந்த காய்ச்சலே அவன் தாய்க்குள்ளேலாம் போயிட்டு, ஆனால் அதை விட கொடூரமானதான் அது தாவும் சிலருக்கு குளரா உயிரே பறிச்சிடும். அப்போ அதை ஷாமுக்கு அந்நேரத்தில் அங்கே ஷாம் இஸ்லாம் ஆகிக்கல, ஆனால் யூதம் அங்கல்ல சத்தியத்தை அவங்க இருந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னால் அதாவது சொல்லப்பட்டு வரலாறுல, அதாவது ஒரு காலத்தில் இந்த தாம் கொலரா மூலமாக முஸ்லீம்கள் சஹாபாக்கள் காலத்தில் அங்கே வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிகள் ஆயிரக்கணக்கான கொல்லப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதில் யாரு? அதாவது அமீனு ஹாதில் உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கை குறித்து சொல்லப்படக்கூடிய அதாவது அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கூட அந்த தாவுன்னு சொல்லக்கூடிய கொலரா நோயால் ஷாம்ல ஷஹீதாக்கிக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் என்ன கேட்டால், அவர் சஹாபாக்களை பார்த்து, மா ராயித்தும் அஷ்ஷஹீத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஷஹீதுண்டா மா தஅத்தூன் ஷஹீத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நீங்கள் ஷஹீதன் யாரை கருதுறீங்க? அவங்க சொன்னாங்க, யார் சொல்லலாம், மக்துல ஃபில் ஜிஹாத், ஜிஹாத் கொல்லப்பட்டதான ஷஹீத். இப்போ சொல்ல இதன் ஷுஹதா உம்மத்தி கலீல், நீங்கள் சொல்றது மட்டும்தான் ஷஹீதன் இருந்தால் என் உம்மத்தில் ஷுஹதாக்கு மிச்சம் கொஞ்சமாக தனிப்பாங்க. அப்படி நடக்க முடியாதே. என் உம்மத்துக்கு உலகத்தில் ஆகப்பெரிய பாக்கியம் ஷஹாதா, அதப்போ என் உம்மத்துக்கு எல்லாம் கிடைச்சமா, அதில் கூட ஒரு பங்கு கிடைக்கணுமே. சில பேர் சொன்னாங்க, அல் மபுதூன் ஷஹீதுன், அல் மத்ஊன் ஷஹீதுன், அதாவது அல் சாஹிபுல் ஹதம் ஷஹீதுன், சாஹிபுல் ஜம் ஷஹீதுன் சொல்லலாம். அதாவது வயிற்றோட்டத்தால் யார் மரணிக்கிறாங்களோ அவர் ஷஹீத், கொலரா நோயால் பீடிக்கப்பட்டு யார் மரணிக்கிறான் அவர் ஷஹீத், ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்து யார் மரணிக்கிறார் அவர் ஷஹீத், ஒரு பெண் அதாவது பிள்ளை பெற நேரத்தில் அந்த நேரத்தில் மரணிக்கிறாவா அவர் ஷஹீத். இப்படி ஷஹீத் ஒரு லிஸ்ட்னு சொல்லி போனான். இதெல்லாம் ஷஹீத். அதனால அதாவது அல்லாஹ் தஆலா அந்த ஷாமுக்கு இந்த தாவுனை கொடுத்தேன்னு சொன்னா, அந்த மக்கள் அவங்கள்ட்ட இந்த அல்லாஹ் அதிகமானவர்கள் சுஹதாக்களை ஏற்றுக்கொள்ளுதுனால ஒரு ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த அழிவு இந்த கஷ்டம் நாங்கள் கவலைப்படுறோம், ஆனால் அது அவங்களுக்கு பெருமை. நிச்சயமாக நான் பார்க்குறோம் தானே, மீடியாக்களில் சின்னவங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எவ்வளோ தைரியமாக அந்த யூத நாய்களோட பண்டிகளோட அந்த இடங்களை போராடுறான், எவ்வளோ தைரியம் போடு இஷ்டம் கொடுக்குறான். சாதாரணமாக பார்க்குறோம், எல்லாட்டும் மீடியாக்கள் முன்னால் சுட்டு போகிறான். அவங்களுக்கு இந்த நம்பிக்கையில் மீக்கிறதுனால, இந்த தைரியம் மீக்கிறதுனால அல்லாஹ் அதற்கேண்டு ஏற்பாடு செய்யப்பட்டவங்க கியாமத் நாள் வரைக்கும் யுத்தங்கள் உலகத்தில் நடக்காவிட்டாலும் சுஹதாக்கள் இருந்து கொண்டிருப்பாங்க. அந்த அதாவது ஷாம் என்ற பிரதேசத்தில் அது கொல்லப்படுவாங்க. அப்படியான விஷயங்கள் மூலமாக, அழிவுகள் மூலமாக, அல்லது போனால் நாங்கள் சொன்ன இந்த நோய்கள் மூலமாக சரி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் தான் அதாவது கடைசியாக நான் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அதாவது இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், அதே போல் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், அதே போல் அதாவது குர்ரத் இப்னு இயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரின் அலல் ஹக், எனது சமூகத்தில் ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டிருப்பாங்க. தாஹிரின் அலல் ஹக், மன்சூரின் அல் ஹக், பலர்கள் தவாத்துன்னு சொல்ற அளவுக்கு, அதாவது குர்ஆன்ல அடுத்த அளவுக்கு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் தான் இது. அவங்க ஒரு கூட்டம் எப்போதும் ஹக்குக்காக போராடி கொண்டிருப்பாங்க. லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும் அவ் யஹ்துலுஹும், அவங்களுக்கு துரோகம் பண்றவங்களோ அவங்களுக்கு மாறு செய்யற யாரும் அவங்களுக்கு மேண்டு கேட்காது, அவங்க எதையுமே கணக்கெடுக்க மாட்டாங்க, அவங்களோட விஷயத்தை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஹத்தா
ஏத்தி அப்துல்லா அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய முடிவு வரும் வரைக்கும் ஸாஹிரீனாலே அந்த சத்தியத்தின் மீது அவன் வெற்றி பெற்ற அளவில் நிலையில அல்லாஹ்வுடைய முடிவு வரைக்கும் அறிந்து கொண்டே இருப்பான். அவரு அப்ப இந்த ஹதீஸ் படி அதாவது எந்த காலத்திலையும் அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் என்றுதான் முஹத்திஸீன்கள் பெரும்பாலான கருத்து. ஆனால் அதே நேரத்தில் இது பொதுவான அமைப்புல பல தரப்பில் வந்தால் கூட ஒரு அறிவிப்புல சில அறிவிப்புல வந்திருக்கிறது. முஸ்னத் அஹ்மதிலே தபரானி பதிவான ஹதீஸ் அதுல ஒரு ரசூலுல்லாஹ் சஹாபா கேட்கிற ஹதீஸ் சொன்னதோட ஐனா ஹும் யா ரசூலுல்லாஹ் எங்கே இருப்பாங்க நம்ம அந்த பைத்துல் மக்திஸ் வபி அக்னாஃபி பைத்துல் மக்திஸ் பைத்துல் மக்திஸ் பகுதியிலே அது சூழ உள்ள பகுதியில் அவங்க இது கொண்டிருப்பாங்க ஹதீஸும் இருக்கிறது. அந்த அந்த கருத்து அந்த அறிவிப்பு அந்த விளக்கத்தோடு உள்ள ஹதீஸும் இதில் ஒரு அறிவிப்பாக வந்திக்க நான் பார்க்குறோம். எனவே அதுக்கு தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அவங்கள பற்றி நாங்கள் அதாவது கவலைப்படலையோ அவங்க பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இங்கே யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். அதான் நாங்கள் இதில் இது உணர வேண்டியது. அல்லாம அது அவங்களுக்கு ஒரு தண்டனையோ அல்லாவுடைய சோதனையோ கிடையாது, பாக்கியத்தை அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். இது கியாமத்து நாள் வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்களும் எப்போ அந்தரிக்க ஹயாத்தோடு இருந்தால் நாங்களும் பேத்து சேர வேண்டிய இடமும் அதுதான் என்பதை நாங்கள் விளைக்கொள்ள என்பார்களே. அந்த அடிப்படையில் நாம் இவர்களுக்காக செய்ய வேண்டியது துவால வேற எங்களுக்கு நான் அருகதுள்ளவர் அல்ல, அல்லா இடத்துல அவங்களுக்காக துவா செய்யணும். அதே போல நாட்டு அதாவது சட்டங்களுக்கு அடிபணிந்து ஏதாவது இங்கே அவங்களுக்காக செய்யப்பட்டதாக இருந்தால் அது எங்களுக்குரிய பங்களிப்பேன். நாம் செய்கிறது தப்பும் கிடையாது. அதை விட ஒன்றுதான் என்னது, அதை விட ஒன்றுதான் இந்த இவங்களுக்கு இந்த அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த படுமோசமான அந்த யூதர்களோ அந்த யூத சகாக்களோ இவங்களோட பொருட்களை பைசரிப்பது இதால் எங்களுக்கு ஏதாவது செய்யலாம். இதுக்கு நாங்கள் திடகாத்திரம் கொள்ளணும். என்ன பொருள்கள் எல்லாம் அவங்களோட ப்ரொடக்ட்னு சொல்லி வர்றதோ முற்றிலும் நான் வாழ்க்கை எடுத்துக்கொள்ள மாட்டேன். சத்தியம் பண்ணிக்கொள்ளணும். சுபஹான நான் பார்க்கிறோம் சில அதாவது உத்கோஷங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஊர்வலங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் அங்கே கொடுக்கப்பட்டதெல்லாம் பெப்சி அல்லது என்னது கேஎஃப்சி திண்டு தான் செய்யறாங்க. யூதர்களுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே சத்தம் போட்டு படிக்கிறான். நம்ம அந்த ஒரு இதுகளை மாற்றணும். உண்மையாக எங்களுக்கு எதெல்லாம் அவருக்கு ஷீயத்துக்கு என்னமோ ஏதோ ஒரு விதத்தை எங்களோட பங்களிப்பை ஷீயத்துக்கு அல்லாஹ் நம்ம மனைவி அருள் புரிவானாக.